வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. இதில் நம்ம பார்க்க போகிற தலைவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. செக்கிழுத்த செம்மல் என்றும் கப்பலோட்டிய தமிழன் என்றும் அழைக்கப்பட்ட சிதம்பரம் பிள்ளை செப்டம்பர் 5, 1872ஆம் ஆண்டு ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். திருநெல்வேலியில் வழக்கறிஞராக தமது வாழ்க்கையை தொடங்கினார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை வியாபார சங்கம் மற்றும் தொழிலாளர்கள் அமைப்பினை ஊக்குவித்தார். சுதேசி தர்ம சங்க நெசவாளிகள் சங்கம் மற்றும் சுதேசி கூட்டுறவு அங்காடிகளை தூத்துக்குடியில் தோற்றுவித்தார். பின்னர் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தோற்றுவித்து தூத்துக்குடி கொழும்பு இடையே கப்பல் போக்குவரத்தினை துவங்கினார். 1905ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட வங்காள பிரிவினை இவரை அரசியலில் ஈடுபட செய்தது. தூத்துக்குடி அருகில் பவள ஆலை வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார். இதன் விளைவாக தொழிலாளர்கள் வேலை நேரம் குறைக்கப்பட்டு ஊதியம் உயர்த்தப்பட்டது. 1907ஆம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். இம்மாநாட்டில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என காங்கிரஸ் இரண்டாக பிரிந்தது. வ.உ.சி. பாலகங்காதர திலகரை ஆதரித்தார். தமிழகத்தில் காங்கிரசின் கொள்கைகளை தீவிரமாக பரப்பினார். இவர் மீது தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இவருடைய வலதுகால் சங்கிலியால் கோர்க்கப்பட்டு மாடு போல் சிறையில் செக்கிழித்தார். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.